வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெகடிக்கு ஆசை சீரியலில் என்ன எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாட்டி மாடிக்கு வர முத்துவும் மீனாவும் ஒருத்தர் ஹக் பண்ணிட்டு நிற்கிறாங்க. பார்க்குற பாட்டி படு டென்ஷன் ஆகி முத்துவை திட்டுறாங்க. என்ன பாட்டி காத்து வாங்க வந்தியா அப்படின்னு அவர் பேச்சை மாற்றுறதுக்காக கேட்க, ஆமாம் அதான் குடும்ப மானத்தையே காற்றுல பறக்க விட்டுட்டு இருக்கே அப்படிங்கிற பாட்டி, ஏண்டி மீனா கல்யாணம் ஆகாத ஒரு ஆம்பளை பையனோட இப்படி ஒட்டிக்கிட்டு நிற்கிறது தப்புன்னு தெரியாது உனக்கு? வெக்கமா இல்லை அப்படின்னு கழுவி ஊற்றிட்டு இருக்க மீனாவுக்கு மெல்லவும் முடியல முழுங்கவும் முடியல. முத்துவை ஒரு முறைச்சிட்டு திரும்பிக்கிறாங்க. பாட்டி எதுவும் அவசரப்படாத பாட்டி, அப்படிலாம் எதுவும் இல்லை பாட்டிங்கிறாரு முத்து. என்னடா எதுவும் இல்லைங்கிற? நான் தான் பார்த்துட்டேனே, வீட்டுக்கு தெரியாம மாடியில் இது வேற நடக்குதா அப்படின்னு பாட்டி பொறிஞ்சு தள்ளிக்கிட்டு இருக்க. ஐயோ பாட்டி அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் சொல்கிறத கேளு அப்படின்னு முத்து ஆரம்பிக்க, ஏங்கன்னு மீனா கூப்பிட முத்துவும் திரும்புகிறாரு, பாட்டியும் திரும்புகிறாங்க. ஏங்க வேண்டாங்க அப்படின்ற மாதிரி மீனா ஜாட காட்டுறாங்க. முத்து அமைதியாகிக்க பாட்டி ரெண்டு பேரையும் மாறி மாறி பார்க்குறாங்க. படார்னு இருந்தது இருக்க முத்துவை இழுத்து குனிய வச்சு முதுகுல 2 குத்து குத்துறாங்க பாட்டி. அச்சச்சோன்னு பதறாங்க மீனா. ஏண்டா உனக்கு அறிவு எங்க போச்சு? இந்த வீட்டில் உனக்கு மூத்தவன் ஒருத்தன் இருக்கிறான், அவனுக்கே இன்னும் கல்யாணம் ஆகல, அதுக்குள்ள உனக்கு கல்யாண ஆசை வந்துருச்சா அப்படின்னு காய்ச்சுறாங்க பாட்டி. முத்த அதிர்ச்சியோட இல்ல பாட்டிங்கிறாரு. அதுவும் எவ்வளவு தைரியம் திமிர் இருந்தா ஒரு பொம்பளை பிள்ளைய மாடிக்கு கூட்டிக்கிட்டு வந்து ச்சே அப்படின்னு காரி துப்புறாங்க பாட்டி. ஐயோ பாட்டி 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 அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, நீ பாட்டுக்கு அப்படிலாம் எதுவும் கதை கட்டிக்கிட்டு இருக்காத, நீ தான் என்னை நம்பவே இல்லை பாட்டி, என்னை நம்ப பாட்டின்னு கெஞ்சிராரு முத்து. உன்னை நம்புவேன், ஆனால் இந்த விஷயத்தில் எந்த ஆம்பளையையும் நம்ப முடியாது அப்படின்னு பாட்டி சொல்ல, 100ல் 1 வார்த்தை சொன்னீங்க பாட்டின்ற மாதிரி மீனா பார்க்குறாங்க. என் திண்டாட்டம் உனக்கு கொண்டாட்டமாக இருக்கா அப்படின்னு முறைக்கிறாரு முத்து. 2 பேரும் மாறி மாறி கண்ணாலேயே பேசிக்கிட்டு இருக்க, என்னடா ஏண்டா இப்படி பண்ற? உங்க அப்பனை நான் தானே வளர்த்தேன், பொம்பளை பிள்ளைங்க எதிர்க்க வந்தா ஏர் எடுத்து பார்க்க மாட்டான்டா அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க முத்து சங்கடத்தோட தலை குனிஞ்சிட்டு இருக்காரு. இப்போ மீனாவுக்கு இந்த டிராமாவை பார்க்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ரகசிய சிரிப்புல 2 பேரையும் பார்த்துட்டு இருக்காங்க. அவன் பாட்டுக்கு தலைய குனிஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்பான். பார்த்து பாட்டி எங்கேயாவது போய் உங்க பையன் முட்டிக்க போறாரு, அப்படிப்பட்டவனுக்கு பையனா பொருந்துட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கியேடா அப்படின்னு கண்ணீரோட நிறுத்துறாங்க பாட்டி. பாட்டி நீ பார்த்தது வேற, புரிஞ்சுக்கிட்டது வேற, ஆனா உண்மை வேற பாட்டி அப்படிங்கிறாரு முத்து. என்னடா வேற வேற? ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் நீ ரொம்பவே கெட்டு போயிட்ட அப்படின்னு பாட்டி சொல்ல, மீனாவும் ஜாலியா ஆமான்னு தலையாடுறாங்க. சரியா சொன்னீங்க பாட்டி, இந்த முத்துவை கூட்டிட்டு போய் டிராயர் சட்டை போட்டு பைய கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்புங்க. மீனாவை விஜயா கூலா அவங்க அம்மா வீட்டுக்கு விரட்டி விட்டுடுவாங்க, நாங்களும் நிம்மதியா இருப்போம். எப்படி உன் அப்பனுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்குறியடா அப்படின்னு பாட்டி ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. ஐயோ பாட்டி நான் பேரெல்லாம் ஒன்றும் கெடுக்கல, சொல்றத கேளுன்றாரு. மீனா கூப்பிட்டு கண்ணாலேயே ஓஹோ வேண்டாங்க அப்படின்னு ஜாட காட்ட, ஐயோன்னு பாக்குறாரு முத்து. வேண்டாங்க, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஏதாவது சொல்லி ஏதாவது ஆயிட போகுது அப்படின்னு மீனா கண்ணை உருட்டி ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. முத்துவங்க புரிஞ்சுக்கிட்ட மாதிரி லைட்டா தலையை அசைக்க, பாட்டி இந்த பார்வை பரிமாற்றத்தெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஏண்டா நீ ஏதோ சொல்ல வர்ற, அவ அமைதியா இருக்க சொல்றா, புருஷன் பொண்டாட்டி கணக்கால நடந்துக்கிறீங்க அப்படின்னு பாட்டி கேட்க, ஐயோ பாட்டி அதுதான் அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க மீனா. என்ன இதெல்லாம் 2 பேரும் சேர்ந்து நாடகம் ஆடுறீங்களா அப்படின்னு பாட்டி சொல்ல, மீனா ஏதோ சொல்லலான்னு ட்ரை பண்ணிட்டு வாயை மூடிக்கிறாங்க. இதை இப்படியே விடக்கூடாது, இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும், வா அப்படின்னு பாட்டி குடுகுடுன்னு உருண்டு ஓட, ஐயோ பாட்டி 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 அப்படின்னு முன்னாடி வர்ற முத்து, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, நாங்கள் 2 பேரும் சும்மா நின்று பேசிட்டு இருந்தோம், அவ்வளவுதான் பாட்டி, நீ ரொம்ப குட்டு பாட்டி இல்லை அப்படிங்கிறாரு முத்து. டேய் என்னடா என்னை திட்டுறியா அப்படின்னு பாட்டி கேட்க, ஐயோ அதெல்லாம் இல்லை அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க. பின்னாடி மீனா ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. நீ ரொம்ப நல்ல பாட்டின்னு நான் இங்கிலீஷ்ல சொன்னேன், அதான் இப்ப இங்கிலீஷ் கிளாஸ் போறேன்ல அப்படின்னு முத்து சொல்ல, நல்ல கிளாஸ்க்கு போனேன், இங்கிலீஷ் கிளாஸ்க்கு போய் இங்கிலீஷ்காரன் மாதிரியே ஆயிட்டேன் அப்படின்னு பாட்டி திட்டிட்டு இருக்க. அவர் திட்டு வாங்குறத மீனா ஜாலியா ரசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. உனக்கு இருக்கு அப்படின்னு முத்து பார்த்துட்டு இருக்க. அவளும் இங்கிலீஷ் கிளாஸ்க்கு வர்றாளான்னு பாட்டி கேட்குறாங்க. வர்றா பாட்டி அப்படின்னு ரொம்ப ஆசையும் ஆர்வமா சொல்றாரு முத்து. ரொம்ப நல்லா இருக்குடா,
2 பேரும் முதல்ல கீழே வாங்க, இதுக்கு இப்பவே இன்னைக்கே ஒரு முடிவை கட்டுறேன் அப்படின்னு பாட்டி சொல்ல, ஐயோ ஏதாவது பண்ணுங்களேன் அப்படின்ற மாதிரி மீனா பின்னாடி நின்று ஜாட காட்டுறாங்க. ஐயோ பாட்டி, இல்ல பாட்டி, நான் சொல்றத கேளேன் அப்படின்னு முத்து சொல்ல, 1001வது தடவையா என் பையன் அண்ணாமலை எவ்வளவு நல்லவன், அவனுக்கு புள்ளையா பிறந்துட்டு நீ இப்படி நடந்துக்கலாமா? வாடா முதல்ல வா அப்படின்னு பாட்டி சொல்ல, சொன்னா கேளு பாட்டி, வேணாம் பாட்டி அப்படின்னு முத்து கெஞ்ச, அதெல்லாம் முடியாது வாங்குறாங்க பாட்டி. ஐயோ பாட்டி அப்படின்னு மீனா கூப்பிட்டுட்டு இருக்க, பாட்டி கடகடன்னு நடக்கிறாங்க. பாட்டி பாட்டி அப்படின்னு முத்துவும் கூப்பிட அவங்க திரும்பி கூட பார்க்காம போயிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நகர்ந்து வர்ற மீனா முத்துவோட கையில சுளீர்னு ஒரு அடி அடிச்சுட்டு, எல்லாம் உங்களால தான்றாங்க, என்னை இப்படி அநியாயமா பாட்டிக்கிட்ட மாட்டி விட்டுட்டீங்கல்ல அப்படிங்கிறாங்க மீனா. திகச்சு போற முத்து, ஏய் ஏய் ஏய், பாட்டிக்கு தான் நாம யாருன்னு தெரியாது, மற்றவங்களுக்கெல்லாம் தெரியும்ல, அப்புறம் ஏன் நீ டென்ஷன் ஆகுறன்றாரு. சோ கீழே போய் பாட்டி எடக்க முடக்கா அப்படின்னு மீனா ஆரம்பிக்க, ஏண்டா டேய், நான் என்ன சொல்லிட்டு போறேன், நீங்க 2 பேரும் மறுபடியும் நின்று பேசிட்டு இருக்கீங்களா, வாடா அப்படின்னு காதை பிடிச்சி இழுத்து அவங்க உயரத்துக்கு முத்துவை குனிய வச்சு தரன்னு இழுத்துட்டு போறாங்க பாட்டி. ஐயோ பாட்டி பாட்டி வலிக்குது பாட்டி, உடுப்பாட்டி, ஐயோ வலிக்குது பாட்டி அப்படின்னு முத்து கத்திக்கிட்டே போக, ஐயோ பாவம் அப்படின்னு மீனா பரிதவிப்போட பாக்குறாங்க. ஐயோ பாட்டி அப்படின்னு கூப்பிட்டுட்டு வர்றாங்க. பால்கனி வழியா பாட்டி தரன்னு இழுத்துட்டு வர, ஐயோ பாட்டி, ஐயோ பாட்டி பாட்டி அப்படின்னு முத்து கத்திக்கிட்டே வர, அண்ணாமலை என்னன்னு எட்டி பாக்குறாரு. இங்க ஹால்ல மனோஜும் ரவியும் உட்கார்ந்துருக்காங்க. ஐயோ வலிக்குது பாட்டி, வலிக்குது பாட்டி, ப்ளீஸ் பாட்டி அப்படின்னு முத்து கெஞ்சிட்டே இருக்க இழுத்துட்டு வர்றாங்க பாட்டி. என்னாச்சுமா அப்படின்னு அண்ணாமலை கேட்க, அதுக்கப்புறம் தான் காதையே விடுறாங்க. ஐயோ என்ன அலப்பற கூட்டிட்டு வர்றாங்களோ தெரியலையே அப்படின்னு ரவியும் எழுந்து நிற்கிறாரு. ஓகே, அடுத்த ட்ராமா ஆரம்பிச்சிருச்சான்னு விஜயாவும் உள்ள இருந்து வர்றாங்க. ஸ்ருதியும் ரூம்ல இருந்து வர்றாங்க. உடனே பாட்டி ரொம்ப கோவமா, இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான் தெரியுமா அப்படின்னு அண்ணாமலை கிட்ட சொல்லிட்டு இருக்க, பாட்டி முத்துவோட லெஃப்ட் காதை பிடிச்சி திருகி இழுத்துட்டு வந்தாங்க, ஒரு ரைட்டு காதை தடவி கொடுத்துட்டு இருக்காரு, என்னம்மா பிரச்சனை அப்படின்னு அண்ணாமலை சலிப்பா கேட்க, இவன் ஆளே சரியில்லடா அப்படின்னு பாட்டி ஆரம்பிக்க, மனோஜ் ஆஹா பாட்டிக்கிட்ட ஏதோ வசமா மாட்டிக்கிட்டான் போல இருக்கே, இவனை மட்டம் தட்டுறதுக்கு செம்ம கண்டென்ட் கிடைச்சிருச்சு அப்படின்னு சந்தோஷமா பாக்குறாரு மனோஜ். பா அப்படின்னு முத்து கூப்பிட, இப்ப என்னடா அப்படின்னு கேக்குறாரு அண்ணாமலை. அப்பா அது ஒன்றும் இல்லப்பா அந்த அப்படின்னு ஆரம்பிக்கவே பாட்டி, ஏய் நீ எதுவும் சொல்ல தேவையில்லை, நீ என்ன பக்கத்துல ஒட்டி நிக்கிற, அந்த பக்கம் போ அப்படின்னு மீனா கிட்ட சிடிச்சிடுன்னு விழ, மீனா அப்படின்னு குடுகுடுன்னு ஓடி போய் ஸ்ருதி கிட்ட நின்னுக்கிறாங்க. ஸ்ருதி சின்ன சிரிப்போட, என்ன மாட்டினீங்களான்னு கேட்க, அப்படின்னு அசடு வழியிறாங்க மீனா. என்னம்மா மறுபடி பேசிட்டு இருந்தாங்களா அப்படின்னு அண்ணாமலை கேட்க, சாதாரணமா பேசலடா, கையை பிடிச்சிக்கிட்டு கொஞ்சி பேசுறாங்க அப்படின்னு பாட்டி சொல்ல, ஐயோ பாட்டி அப்படின்னு சங்கோஜமா பார்த்துட்டு இருக்காரு முத்து. ஓய் அப்படின்னு மிரட்டுற மாதிரி அண்ணாமலை பார்த்துக்கிட்டே லைட்டா தலையாட்ட, முத்து லைட்டா அசடு வழிஞ்சு சிரிக்கிறாரு. ஐயோ மானம் போகுதுன்னு பாக்குறாங்க மீனா. அதுல என்ன தப்பு பாட்டி அப்படின்னு மனோஜும் ரவியும் ஒரே குரல்ல கேட்க, என்னடா இப்படி கேட்டுட்ட அப்படின்னு பாட்டி வேகமா வர, ரவி தப்பிச்சேன் பொழிச்சேன்னு ஓடி போயிடுறாரு. விஜயாவும் பயந்து மனோஜ் கிட்ட போறாங்களேன்னு ஓடி வர்றாங்க. ஏண்டா கல்யாணம் ஆகாத 2 பேரும் இப்படியா நின்று பேசுறது அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. அவங்களுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சே அப்படின்னு மனோஜ் முடிக்கிறதுக்குள்ள, டேய் அப்படின்னு விஜயா கண்ணாலேயே வார்ன் பண்றாங்க. ஓடி போன ரவி எச்சரிக்கையா போய் முத்துக்கிட்ட நின்னுக்கிறாரு. ஆமா மறந்துட்டேன், கல்யாணம் ஆகல அப்படின்றாரு மனோஜ். விஜயா பல்ல கடிச்சுக்கிட்டு, உனக்கும் மறக்க ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு கேட்க, இருந்து தொலைக்கட்டோன்னு ஆமான்னு தலையாட்டி வைக்கிறாரு. ஏய் முதல்ல நான் சொல்றத கேளுங்க, அண்ணாமலை உட்காரு அப்படின்னு பாட்டி உட்கார. ஓகே பஞ்சாயத்து ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அண்ணாமலையும் அப்படியே உட்கார்ந்துக்கிறாரு. ஐயோ இப்ப என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியலையே, ஒருவேளை நம்மள வீட்டை விட்டு போன்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி ஸ்ருதியும் மீனாவும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. விஷயம் ரொம்ப முத்தி போச்சுப்பா, இதுக்கு மேல இதை இப்படியே விட்டு வைக்க கூடாது, அப்புறம் பெரிய தப்புல போய் முடியும் அப்படின்னு பாட்டி சொல்ல, அது ஒன்னும் ஆகாதுமா, நான் உங்ககிட்ட சொல்லி இதெல்லாம் வேண்டான்னு சொல்லி வைக்கிறேன் அப்படின்றாரு அண்ணாமலை. இனிமே சொல்றதுக்கு ஒன்றும் இல்லப்பா, இங்க என்ன நடக்குதுன்னு எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு பாட்டி சொல்ல, ஆஹா ஒருவேளை இதுக்கு தெரிஞ்சிருச்சோ அப்படின்னு விஜயா பாக்குறாங்க. அண்ணாமலையும் திகிலோட என்னம்மா தெரிஞ்சதுன்னு கேக்குறாரு. இந்த முத்து அந்த பொண்ணை விரும்புறான்ப்பா அப்படின்னு பாட்டி சொல்ல,
இதுதான் உனக்கு தெரிஞ்ச விஷயமாமா அப்படின்னு அண்ணாமலை முகத்தை நிமித்துறாரு. இதை கண்டுபிடிக்கிறதுக்கும் இதை சொல்றதுக்கு தான் ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி அலைஞ்சிங்களாக்கும் அப்படின்னு விஜயா பாக்குறாங்க. ரவி சிரிப்போட முத்துவ பாக்குறாரு. என்ன மீனா, லவ்வா அப்படின்னு பாக்குறாங்க ஸ்ருதி. அதான் வீட்டுக்கு தெரியாம 2 பேரும் தனியா போய் பேசிக்கிறாங்க அப்படின்னு பாட்டி சொல்ல எல்லாரும் வர்ற சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிட்டு நிக்கிறாங்க. இத இனிமே இப்படியே வளர விடக்கூடாது. அந்த பொண்ணோட அம்மா அப்பாவை வர சொல்லுன்றாங்க பாட்டி. அவளுக்கு ஏது அப்பா, அதான் போய் சேர்ந்துட்டாரு அப்படின்னு விஜயா அசால்ட்டா சொல்ல, விஜயா நீ சும்மா இருக்கியா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, விஜயாவுக்கு டக்குன்னு உரைச்சிடுது. அண்ணாமலை, உன் ஃப்ரெண்டோட பொண்ணு தானே இவ அப்படின்னு பாட்டி கேட்க, ஆமாம்மா அவரு தவறிட்டாரு, அம்மா மட்டும்தான் இருக்காங்கன்றாரு அண்ணாமலை. ஓ அப்படிங்கிற பாட்டி, சரி அப்ப அந்த அம்மாவை வர சொல்லு, நாளைக்கு நாம எல்லாம் பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு பாட்டி சொல்ல, ஐயோ அப்படின்னு ஸ்ருதியும் மீனாவும் ஒருத்தர் பயத்தோட பாத்துக்கிறாங்க. என்னம்மா பேசணும்னு அண்ணாமலை கேட்க, நீயும் என்னடா இப்படி கேக்குற, 2 பேருக்கும் கல்யாணத்தை பேசி முடிச்சிடலாம், நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு பாட்டி சொல்ல, அண்ணாமலை அப்படியே திக்குன்னு பாக்குறாரு. ரவி சிரிப்போட முத்துவ பார்க்க, ஸ்ருதியும் மீனாவும் ஒருத்தர் பார்த்து சங்கடமா சிரிச்சுக்கிறாங்க. அப்படியே மீனா முத்துவ பார்த்து சிரிக்க, பாட்டி கல்யாணமா எனக்கும் இவளுக்குமா அப்படின்னு முத்து அலற, என்ன எனக்கும் இவளுக்குமான்னு கேக்குறீங்க, அப்ப வேற யாரோடையாவது கல்யாணம் பண்ணிக்கிற ஆசை இருக்கான்ற மாதிரி மீனா முறைக்கிறாங்க. ஸ்ருதியும் ரவியும் சிரிக்கிறாங்க. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாம ஏமாத்திடலான்னு பாக்குறியா அப்படின்னு பாட்டி கேட்க, ஐயோ அப்படிலாம் இல்ல பாட்டி, கல்யாணம் நாங்க அப்படின்னு இழுக்கிறாரு அவரு. உங்களுக்கு தாண்டா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்றேன், வீட்டுல ஒரு மூத்த பையன் இருக்கான், அந்த எண்ணம் கூட இல்ல உனக்கு, பாவம் மனோஜ், அவன் தங்கமான பையன் அப்படின்னு பாட்டி சொல்ல, அடேங்கப்பா நம்மள பாராட்ட கூட உலகத்துல ஒரு ஆள் இருக்காங்களா அப்படின்னு பிரமிப்போட பாக்குறாரு மனோஜ். அவன் நல்ல பையன்றது இப்பவாவது உங்களுக்கு புரியுதே அப்படின்னு பாக்குறாங்க விஜயா. ஐயோன்னு எல்லாரும் ஒருத்தர் பாத்துக்க, யாரு இவனா, இவனை தங்கம்னு நீங்க சொன்னீங்கன்னா அவனையே அவன் வித்துருவான், வித்தலன்னு வேணா சொல்லுங்கன்றாரு முத்து. நீ வாய மூடுறா, உங்க 2 பேர் மாதிரியும் இல்ல, இவன் ஒழுங்கா வேலைக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறான் அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க, இவங்களுக்கு கொஞ்சமா மறந்ததுக்கு பதிலா மொத்தமா மறந்து தொலைச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி முத்துவும் ரவியும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. விஜயா பெருமித புன்னகையோட பாத்துட்டு இருக்காங்க. இவன் ஏதாவது பொண்ணுகிட்ட பேசினா கூட போனா போகுதுன்னு விடலாம், அவனுக்கு கல்யாண வயசு வந்துருச்சு அப்படின்னு பாட்டி சொல்ல, இவனுங்க மட்டும் என்ன கழுத மேய்க்கிற வயசுலயா இருக்கானுங்க அப்படின்னு விஜயா பாக்குறாங்க. அப்போ எனக்கு வரலையா பாட்டி அப்படின்னு முத்து கொஞ்சம் தயங்கிட்டே நெளிஞ்சிட்டே கேட்க, உனக்கு கல்யாண ஆசை வந்துருச்சுன்னு நான் மாடியிலேயே பார்த்துட்டேனே அப்படின்னு பாட்டி சொல்ல, ஸ்ருதியும் மீனாவும் ஜாலியா சிரிக்கிறாங்க. முத்து தலை குனிஞ்சு நிக்க, தேவையாடா இதெல்லாம் உனக்கு அப்படிங்கிற மாதிரி ரவி பாக்குறாரு. விஜயா இப்படி வந்து உட்காரு அப்படின்னு பாட்டி சொல்ல, அப்படின்னு சோஃபாவில் ஓரமா உட்காடுறாங்க விஜயா. அந்த பொண்ணோட அம்மாவை வர சொல்லு, இதை ஒரு முடிவுக்கு வந்துடலான்றாங்க பாட்டி. பாட்டி 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 நான் சொல்றத கொஞ்சம் கேளு பாட்டி அப்படின்னு முத்து சொல்ல, நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம், நீ அந்த பொண்ணை விரும்புறதானே அப்படின்னு பாட்டி கேட்க, இது வேறையா அப்படின்னு விஜயா பாக்குறாங்க. அவளை நீ பாக்குற பார்வையிலேயே எனக்கு தெரியுது, உடனே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு பாட்டி சொல்ல, ஏற்கனவே கல்யாணம் ஆன இவங்களுக்கு மறுபடியும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்றாங்களே அப்படின்னு விஜயா நொந்து போய் பாக்குறாங்க. டேய் உனக்கு கல்யாணம் நடந்தா அடுத்து எங்களுக்கு தானேடா நடக்கும் அப்படின்னு ரவிய முத்துவ பாக்குறாரு. என்ன விஜயா யோசிக்கிற அப்படின்னு பாட்டி கேட்க, இல்ல அத்தை, மனோஜ் இருக்கும்போது முத்துவுக்கு எப்படி கல்யாணம் பண்றது அப்படின்றாங்க விஜயா. அத வீட்டுல 2 பொண்ணுங்களை தங்க வைக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும், அதுவும் இல்லைன்னா முன்னாடியே மனோஜுக்கு பொண்ணாவது பார்த்துருக்கணும் அப்படின்னு பாட்டி சொல்ல, நீங்களே பேசி நீங்களே முடிவுக்கு வந்துக்கோங்க, நான் பேசாம வேடிக்கை பார்க்கறதோட நிறுத்திக்கிறேன் அப்படின்னு விஜயா உட்கார்ந்துருக்க. அம்மாவுக்கு கம்பெனி கொடுக்க உட்கார்றாரு மனோஜ். அம்மா அவனுக்கு சரியான வரன் அமையல அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, அமையற வரைக்கும் தேடணும்டா, பாரு ஒருத்தன் அவனா தேடிக்கிட்டான் அப்படின்னு முத்துவ மறுபடியும் அவங்க தாளிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பாட்டி அப்படின்னு முத்து கெஞ்சலா முன்னாடி வர, நீ பேசாத போ அப்படிங்கிறாங்க பாட்டி. டைரக்டரு இன்னொரு தடவை கல்யாணமாவது பண்ணி வைங்க, நாங்களும் வாழ்த்திடுறோம், இதையே பேசி பேசி எங்களை நொந்து நூடுல்ஸ் ஆக வச்சிடாதீங்க. அண்ணாமலை, நான் இவங்களை பார்த்த மாதிரி அக்கம் பக்கத்து ஆளுங்க இவங்களை பார்த்திருந்தா நம்ம குடும்ப கௌரவம் என்ன ஆகுறது அப்படின்னு பாட்டி சொல்ல, ஓஹோன்றாரு அவரு. உடனே இவனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுடு அப்படிங்கிற பாட்டி திடுதிப்புன்னு இந்தாமா முன்னாடி வாண்டுறாங்க. ஸ்ருதி வந்து நிக்க, டேய்னு கூப்பிட ஆன்னு பாக்குறாரு ரவி. இங்க வா அப்படின்னு கூப்பிட ரவி மெதுவா வர்றாரு.
எப்படி பார்க்குறான் பாரு அப்படின்னு பாட்டி சொல்ல, ஐயோ இந்நேரம் வரல அவங்கள தாளிச்சுக்கிட்டு இருந்தாங்க, இப்ப நம்மள எப்படி வறுக்க போறாங்கன்னு தெரியலையேன்னு ஸ்ருதி பார்க்க, ஆனாலும் இது ஜாலியா தான் இருக்குல்லன்னு ரவி பக்கத்துல வந்து சிரிக்கிறாரு. அவங்க எதுக்குமான அண்ணாமலை கேக்குறாரு. நடக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு தாண்டா இருக்கிறேன். இந்த ரவி குட்டி போட்ட பூனை மாதிரி அவ பின்னாடியே சுத்திக்கிட்டே தான் இருக்கிறான் அப்படின்னு பாட்டி சொல்ல, ஐயோ அப்படிலாம் இல்லை பாட்டின்னு ரவி பதறாரு. ஏய் நடிக்காதடா அப்படின்னு பாட்டி சொல்ல பாவமா பாக்குறாரு ரவி. அண்ணாமலை இதுங்க 2 பேரும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க அப்படின்னு பாட்டி பயங்கர சீக்கிரட் மாதிரி சொல்ல, மீனாவும் முத்துவும் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. கால கொடுமடா இதெல்லாம் அப்படின்னு ஸ்ருதி ரவியை பார்க்க அவரு சிரிப்போட ஸ்ருதியை பார்க்கறாரு. ஐயோ இந்த லவ் டார்ச்சர் தாங்க முடியல அப்படின்னு விஜயா முகத்தை திருப்பிக்கிறாங்க. என்னம்மா நான் சொன்னது உண்மைதானே, நீ அவனை விரும்புறதானே அப்படின்னு பாட்டி கேட்க, அப்பாவியா முகத்தை வச்சுக்கிட்டு ஆமா பாட்டி நான் இவர் மேல என் உயிரையே வச்சிருக்கேன்றாங்க ஸ்ருதி. ஐயோ பாட்டி வேண்டாம், நம்ம வேற ஏதாவது நல்ல பொண்ணா பாத்துக்கலாம் அப்படின்னு ஆப்ஷனை அழகா யூஸ் பண்ண நினைக்கிறாரு ரவி. உடனே டென்ஷன் ஆகுற ஸ்ருதி இடுப்புல ஒரு குத்து கில்லு விட, ஐயோ அம்மானு கத்துறாரு அவரு. என்னால இந்த டிராமாவெல்லாம் பார்த்து சகிச்சிட்டு இருக்க முடியல அப்படின்னு மனோஜ் டென்ஷன் ஆக, இந்த அம்மா வந்ததுலேருந்து இந்த கூத்து தான் அப்பப்போ நடக்குதுன்னு விஜயா பார்க்குறாங்க. ரவி ஸ்ருதியை கில்ல பாத்தியா கிள்ளி கிள்ளி விளையாடுறாங்க. இப்படியே போனா இதுவும் எங்க போய் முடியும்னு தெரியாது, அதனால சம்பந்தத்தை பேசிடலாம் அப்படின்றாங்க பாட்டி. என்ன பாட்டி படிக்கிற பையனுக்கு போய் கல்யாணமா பாட்டி இப்போ அப்படின்னு மீனா ஏதோ சொல்ல வர, நீ அவனை விரும்புறதானே அப்படின்னு பாட்டி கேட்க, பஞ்சாயத்துல சொல்ற மாதிரி ஆமா பாட்டிங்கிறாங்க மீனா. கேட்டியா விஜயா, நீங்க 2 பேரும் வீட்டுக்குள்ளேயே இருந்தீங்க, இது உங்களுக்கு தெரிஞ்சுதா, நான் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு பாட்டி பெருமையா சொல்ல, பெரிய கண்டுபிடிப்பு தான் அப்படின்னு விஜயா சலிப்போட முகத்தை திருப்பிக்கிறாங்க. அம்மா எனக்கு புரியுது, இன்னும் கொஞ்சம் நாள் போகட்டுமேன்றாரு அண்ணாமலை. அப்படியெல்லாம் நாளை கடத்துறது நல்லதே இல்ல, 2 பேரும் திருட்டு பசங்களா இருக்காங்க அப்படின்னு பாட்டி சொல்ல, ஏன்னு முத்துவும் ரவியும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. சீக்கிரமா கல்யாணத்தை நடத்திடலான்றாங்க பாட்டி. மா எப்படிம்மா மனோஜ் இருக்கப்ப அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, அதுவும் சரிதான்றாங்க பாட்டி. நம்ம ஊர்ல சதாசிவம் இருக்காருல்ல பள்ளிக்கூட வாத்தியாரு அப்படின்னு பாட்டி சொல்ல, ஆமாம்மாங்கிறாரு அண்ணாமலை. அவன் பொண்ணு இப்பதான் காலேஜ் முடிச்சா, அவளுக்கு நம்ம மனோஜை பேசிடுவோம், நானே அவன்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு பாட்டி சொல்ல, எல்லாரும் திக்குன்னு நிமிந்து பார்க்குறாங்க. ஐயோ எனக்கு இன்னொரு கல்யாணமா அப்படின்னு மனோஜ் பதற, ஏய் என்னடா சொல்றேங்கிறாங்க பாட்டி. இல்ல பாட்டி, எனக்கு இப்பவே கல்யாணமானு கேட்டேன், எனக்கு கல்யாணம்லாம் வேணாம் பாட்டி அப்படிங்கிறாரு மனோஜ். என்னடா கல்யாணம்னாலே சுடுதண்ணி ஊத்துன மாதிரி குதிக்கிற அப்படின்னு பாட்டி கேட்க, மெல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம எல்லாரும் பாக்குறாங்க. அவ நல்ல பொண்ணுடா, மூக்கு முழியுமா இருப்பா அப்படின்னு பாட்டி சொல்ல, ஷோ அப்படின்னு மனோஜ் முகத்தை திருப்பிக்கிறாரு. அப்ப அதுக்கு காது வாயெல்லாம் இருக்காதா பாட்டி அப்படின்னு முத்து கேட்க, நீ வாயை மூடுறான்னு முகத்துல அடிச்ச மாதிரி சொல்றாங்க பாட்டி. நீ வாயை திறக்க கூடாது சொல்லிட்டேன் அப்படின்னு பாட்டி சொல்ல, சூப்பர் என் வேலை மிச்சம்னு பாக்குறாங்க மீனா. பாட்டி நான் பிசினஸ்ல பெரிய ஆள் ஆகணும் பாட்டி, கல்யாணம்லாம் எனக்கு இப்ப வேண்டான்றாரு மனோஜ். யாரா இவன், விவரம் தெரியாதவனா இருக்கான், தொழில எப்ப வேணா பாத்துக்கலாம், கல்யாணத்தை தள்ளி போட்டா பொண்ணு கிடைக்காதுடா, அப்புறம் புள்ள பெத்து புருஷன் இல்லாதவ எவளுக்காவது தான் நீ 2ஆம் தரமா வாக்கப்பட வேண்டி இருக்கும் அப்படின்னு பாட்டி நேர்ல பார்த்த மாதிரி சொல்லிடுறாங்க. ஐயோன்னு மனோஜ் அதிர்ச்சியா நிமிர, அப்படின்னு விஜயாவை அதிர்ச்சியா பாக்குறாங்க. அத்தை அப்படிலாம் ஒன்றும் நடக்காது அப்படின்னு விஜயா சொல்ல, அதுதான் ஏற்கனவே நடந்துருச்சேம்மா அப்படிங்கிறாரு ரவி. டேய் சும்மா இருடாங்கிறாங்க விஜயா. கம்முன்னு இருங்க ரவி, பாட்டிக்கு கேட்டுற போகுது அப்படின்னு ஸ்ருதி ரவியோட கையை கிள்றாங்க. அத்தை அவனுக்கு நாம வேற ஒரு பொண்ணை பார்க்கலாம் அப்படின்னு விஜயா சொல்ல, சதாசிவம் பொண்ணு நல்லா இருப்பாடி, நல்லா படிச்சிருக்கா, இவனுக்கு பார்த்துடலாம், 3 கல்யாணத்தையும் ஒன்னா நடத்திடலாம் அப்படின்னு பாட்டி அலப்பற பண்ணிட்டு இருக்க. ஐயோ அப்படின்னு அழுத்து போய் பாக்குறாங்க விஜயா. டேய் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு ஸ்ருதி ஜாலியா ரவியை பாக்குறாங்க. அது வரைக்கும் இவனுங்க 2 பேர் மேலையும் ஒரு கண்ணு வச்சுக்கோ, சரியான ஆளுங்களா இருக்கானுங்க அப்படின்னு எழுந்து போற பாட்டி, என்னத்த பிள்ளைங்களை வளர்த்து வச்சிருக்கியோ பே அப்படின்னு போற போக்குல விஜயாவை கழுவி ஊத்தி காரி துப்பிட்டு போறாங்க. ரவி நமக்கு திரும்ப கல்யாணம் நடக்க போகுதா அப்படின்னு ஸ்ருதி ஆர்வமா கேட்க, ஏய் நீ வேற சும்மா இருங்கிறாரு ரவி. சாமி என்னால முடியல அப்படின்னு வந்து சோஃபாவோட திட்டுல உட்கார்றாரு முத்து. டேய் என்னடா இதெல்லாங்கிறாரு அண்ணாமலை. அப்பா இங்க நின்று பேசினா பாட்டிக்கு தெரிஞ்சிருமேன்னு மாடியில போய் பேசணும், பாட்டி பார்த்துட்டாங்கன்றாரு முத்து. மாமா
அவங்க கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல மாமா அப்படின்னு மீனா சொல்ல, என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அண்ணாமலை முழிக்கிறாரு. ஏங்க அவங்க என்னங்க மூச்சுக்கு 300 தடவை ஏன் வளர்ப்பு சரியில்லை ஏன் வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு விஜயா ஒரு பக்கம் அவங்க குறைய ஆரம்பிக்கிறாங்க. விடு, அவங்க தான் ஏதோ ஞாபக மருதியில் பேசுகிறாங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, நல்ல வேலை கொஞ்சம் வருஷம் ஞாபக மருதி மட்டும்தான் வந்திருக்கு அவங்களுக்கு, அதனால தான் இவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் வருஷம் முன்னாடியே அவங்களுக்கு ஞாபக மருதி வந்திருந்தா உங்களுக்கும் கல்யாணம் பண்ணணும்னு சொன்னாலும் சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க விஜயா. அப்படியா, அப்படி ஒரு ஆப்ஷன் கிடைக்குமா அப்படின்னு அண்ணாமலை பார்க்க, அப்போவாவது அப்பாவோட வாழ்க்கை நல்லா இருக்குமாமா அப்படின்னு முத்து கேட்க, கொல்ல வெறியோட எந்திரிக்கிறாங்க விஜயா. ஐயோ அப்படின்னு பயந்து போய் ஓடிடுறாரு முத்து. அப்பா, பாட்டி இப்படி சொல்லிட்டு போறாங்களே, என்னப்பா பண்றது அப்படின்னு ரவி கேட்க, என்ன செய்யறது, ஒன்றும் செய்ய முடியாது, அவங்க போக்குல போய் தான் நாம சரி பண்ணணுங்கிறாரு அண்ணாமலை. அப்பதான் குணமாகும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, ஏன்பா அப்ப கல்யாணத்தை பண்ணிடலாங்கிறியான்னு திகிலோட கேட்கிறாரு முத்து. உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆனதை அவங்க மறந்துட்டாங்க. இப்ப அவங்க ஆசைப்பட்டபடி நடத்தி வச்சா அவங்க மனசுக்கு அது சந்தோஷமா இருக்கும்னு எனக்கு தோணுது அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, அதுக்கு திரும்பவும் இவங்களுக்கு கல்யாணம் பண்ணணுமா அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. இனிமேல்லாம் கழுவி ஊற்ற மாட்டாங்க, அக்கம் பக்கம் அறிஞ்சவங்க தெரிஞ்சவங்க அத்தனை பேரும் காரி துப்புவாங்கன்ற மாதிரி மனோஜ் பார்த்துட்டு இருக்காரு. அம்மா, மீனாவை எத்தனை தடவை கல்யாணம் பண்ண சொன்னாலும் நான் ரெடியாக தான் இருக்கிறேன்றாரு முத்து. ஏன்பா, பாட்டி ஆசைப்படுறாங்கல்ல, ஏன்பா ஒருவேளை இந்த கல்யாணம் பண்ணுறப்ப பாட்டிக்கு பழைய விஷயம்லாம் ஞாபகம் வந்தா நல்ல விஷயம் தானேப்பா அப்படின்னு முத்து கேட்க, மீனா முத்துவை காதலோட பார்த்துட்டு இருக்காங்க. அதனால தாண்டா எங்கள் அம்மா சொன்னதுக்கெல்லாம் நானும் ஆடுறேன் அப்படின்றாரு அண்ணாமலை. ஸ்ருதி ரொம்ப சந்தோஷமா, எனக்கும் ஓகே தான், எங்க மேரேஜ் தான் நாங்களே பண்ணிக்கிட்டோம், இப்ப எல்லாரும் இருக்கிறப்ப பண்ணிக்கலான்றாங்க ஸ்ருதி. அப்பா, எனக்கு பொண்ணு பார்க்கணும்னு பாட்டி சொல்றாங்கல்ல, அந்த ஊர்ல இருக்க பொண்ணு நல்லா இருக்குமான்னு கூசாம கேக்குறாரு மனோஜ். எல்லாரும் மனோஜ வெட்டவா குத்தவான்னு பார்த்துட்டு இருக்க, டேய் அவங்க 15 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க கதையை சொல்றாங்கடா, இப்ப அந்த பொண்ணுக்கே கல்யாணமாகி காலேஜ் போற வயசுல பிள்ளை இருக்கும் அப்படின்னு விஜயா தலையில அடிச்சுக்க, ஸ்ருதியும் மீனாவும் கிளுகிளுன்னு சிரிச்சிட்டு இருக்காங்க. முத்துவர் ரவியும் கூட ஜாலியா சிரிக்கிறாங்க. விஜயா எல்லாரையும் முறைக்க, இங்க பாரு, அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன், மீனா சுருதி நீங்க 2 பேரும் எங்க அம்மாவோட சூழ்நிலையெல்லாம் சொல்லி உங்க வீட்டுல இருக்கவங்கள வர சொல்லுங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, சரிங்க மாமான்றாங்க மீனா. அப்படின்னு ஸ்ருதியும் சந்தோஷமா தலையாடுறாங்க. அந்த மானம் கெட்டதுங்களா அப்படின்னு பாக்குற விஜயா, இப்படியே போனா உங்க அம்மாவுக்கு மறந்த மாதிரி எனக்கும் எல்லாமே மறந்து போயிடும் அப்படின்னு விஜயா வெறுப்பா சொல்றாங்க. ஐயோ, இதுக்கு மேல இங்க உட்கார்ந்திருந்தேன் நான் உண்மையாவே பைத்தியமாயிருவேன்னு விஜயா எழுந்து போயிடுறாங்க. அடுத்த நாள் பொழுது விடியுது. பாட்டி சொன்ன விஷயத்த அண்ணாமலை சொன்ன மாதிரி சொல்லணும்ல. மொத்தமும் மீனா வீட்டுக்கு வர்றாங்க. அவங்க வீட்டுக்கு நேர் முன்னாடி ஒரு கார் நிக்குது. அது ஒரு புத்தம்புது ஆடி கார். இறங்கி வர்ற முத்து காரை பார்த்துக்கிட்டே, மீனா யார் கார் இது, நம்ம வீட்டு முன்னாடி நிக்குது, இவ்வளோ காஸ்ட்லியான காரா இருக்குன்றாரு. இல்லைங்க, நமக்கு தெரிஞ்சவங்க யார்கிட்டையும் இந்த மாதிரி கார்லாம் இல்லையே, பக்கத்துல யாராவது விட்டுட்டு போயிருப்பாங்கன்றாங்க மீனா. சரிவா போலான்னு மீனாவை கூட்டிட்டு மேல வர்றாரு. மா அப்படின்னு மீனா கூப்பிட்டுக்கிட்டே வர, அங்க சத்யா சேர்ல உட்கார்ந்துருக்காரு. உலர வர்றவங்கள பார்த்து, வாக்கா வாங்க மாமா அப்படின்னு எழுந்திருக்கிறாரு சத்யா. வா மீனா, வாங்க மாப்பிள்ள அப்படின்னு சந்திராவும் உள்ள இருந்து வெளியே வர்றாங்க. நீ எப்படா வந்த அப்படின்னு முத்து கேட்க, இப்பதான் மாமா வந்த அப்படிங்கிறாரு அவரு. அத்தை, நம்ம வீட்டு வாசல்ல யாரோ கார் நிப்பாட்டி இருக்காங்க அப்படின்னு முத்து சொல்ல, ஏன் கார் தான் மாமா, அந்த கார்ல தான் வந்த, அது ரேகா அப்பாவோட காரு, இப்ப எனக்கு கொடுத்துருக்காருன்றாரு சத்யா. மீனா ஆன்னு பார்க்க, அப்படியாடா சத்யா, ரொம்ப சந்தோஷம்டா சத்யா அப்படின்னு முத்து பள்ளியர்னு சிரிச்சுட்டே சொல்ல, மீனா ஒரே யோசனையா முத்துவை பாக்குறாங்க. மறுபடியும் திரும்பி சத்யாவை பார்க்க, அதுக்குள்ள முத்து சத்யா கிட்ட வந்து, டேய் சூப்பர்டா சத்யா, நல்லபடியா உன் மாமனார் பிசினஸ பாத்துக்கடா, உனக்கு தான் ஏற்கனவே வேலை பார்த்த அனுபவம் இருக்குல்ல, முடிஞ்சா அந்த வட்டியை மட்டும் கொஞ்சம் கம்மியா வாங்க பாருடா, கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும்டா அப்படின்னு முத்து சொல்ல, மாமா அப்படிலாம் நாம நினைச்ச உடனே அப்படி பண்ணிட முடியாது, அதுல நிறைய லீகல் ப்ராப்ளம் இருக்கு, ஏற்கனவே கொடுத்தவங்க எல்லாம் வந்து கம்மி பண்ண சொல்லி கேட்பாங்க அப்படின்னு சத்யா சொல்ல, அவர்கிட்ட புதுசா வந்திருக்க மினுமினுப்பையும்
நிமர்வையும் வச்ச கண்ணு வாங்காம பாத்துட்டு இருக்காங்க மீனா. சந்திரா கொஞ்சம் சங்கடமா பாத்துட்டு இருக்காங்க. கரெக்டு தான், நான் உடனே எல்லாம் பண்ண சொல்லல, கொஞ்சம் கொஞ்சமா பண்ண பாரு. ஏன்னா நம்மள மாதிரி கஷ்டப்பட்டவங்க ஒரு பெரிய இடத்துக்கு வரும்போது நம்மள மாதிரியே கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு உதவி பண்ணணும்ல அப்படின்னு முத்து சொல்ல மீனா சுறுசுறுன்னு முகத்தை வச்சுட்டு தம்பிய பாத்துட்டு இருக்காங்க. சரி மாமா, நான் பாத்துக்கிறேன்றாரு சத்யா. மீனா சத்யாவோட தலையில இருந்து கால் வரையிலும் ஒரு பார்வை பாக்குறாங்க. அவர் கழுத்துல புது செயின், கையில வளையல் மாடல்ல ஒரு பிரேஸ்லெட், வலது கை ஆள்காட்டி விரல்ல ஒரு மோதிரம். அப்படியே பார்த்துட்டு மீனா மறுபடியும் தலைக்கு ஏற காதுல 2 கம்மல்லாம் போட்டிருக்காரு. என்னடா சத்யா, மோதிரம் செயின் எல்லாம் மின்னுதுன்றாங்க மீனா. அத்தை தான் எனக்கு கிஃப்டா கொடுத்தாங்கக்கா அப்படின்னு சத்யா சொல்ல ஈ அப்படின்னு பாக்குறாங்க சந்திரா. மீனா முகத்தை சுருக்கிட்டு பாக்குறாங்க. அத்தையா அப்படின்னு முத்து கேட்க அதுதான் ரேகாவோட அம்மா மாமா அப்படின்னு சத்யா சொல்ல ஓ மாமனார் வீட்டு சீரா, ரைட்ரா, நல்லா இருக்குடா அப்படின்னு முத்து சிரிப்போட சொல்ல மீனா கடுப்பும் எரிச்சலுமா பார்த்துட்டு இருக்காங்க. அம்மா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலாம்னு வந்தேன். நல்ல வேலை அக்காவும் மாமாவும் வந்துட்டாங்க, அவங்க இருக்கும் போதே சொல்லிடுறேங்கிறாரு சத்யா. என்னடா என்ன விஷயம்ன்றாங்க அவங்க அம்மா. எனக்கு ஆபீஸ்ல எக்ஸ்ட்ராவாவே வேலை பார்க்க வேண்டி இருக்குமா, அதனால டெய்லி வேலை முடிச்சுட்டு வர்றதுக்கே ரொம்ப லேட் ஆயிடுது. அப்புறம் அங்கே இருந்து வேலையை முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வரணும்னு வச்சுக்கோயேன், ரொம்ப டயர்ட் ஆகும். அடுத்த நாள் அங்க போய் வேலை பார்க்கறதுக்கு இன்னும் கஷ்டமாயிடும். அதனால இங்க தங்கறத விட ரேகா வீட்லயே தங்கிடலான்னு இருக்கேன் அப்படின்னு சத்யா சொல்ல முகத்தை சுருக்கிட்டு பார்த்துட்டு இருக்காங்க மீனா. காலையில ஆபீஸ் போறதுக்கும் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சத்யா சொல்ல சந்திரா ஒரு ஏமாற்ற பார்வை பாக்குறாங்க. ஐயோ என்ன இது அப்படின்னு திடுக்குன்னு பாக்குற மீனா அம்மாவை பாக்குறாங்க. முத்து சத்தமே இல்லாம 3 பேரையும் மாறி மாறி பாக்குறாரு. என்னம்மா இதுங்கிற மாதிரி மீனா பாத்துக்கிட்டு இருக்க. அது எப்படிடா நம்ம வீட்டுக்கு வராம அப்படிங்கிறாங்க சந்திரா. அம்மா எப்போ டைம் இருக்கோ அப்பெல்லாம் வரப்போறேம்மா அப்படின்னு சத்யா சொல்ல எதிர்பார்த்தது தான் அப்படிங்கிற மாதிரி முத்து லைட்டா தலையை ஆட்டி பாக்குறாரு. அவங்க அம்மா மென்னு முழுங்கிட்டு சரி சத்யா உனக்கு என்ன விருப்பமோ அதை செய்யன்றாங்க அப்படிங்கிற சத்யா அவங்க அம்மா கிட்ட வந்து பர்ஸை ஓபன் பண்ணி சரி இந்த செலவுக்கு வச்சுக்கோன்னு நீட்டுறாரு. இல்ல வேணாண்டா என்கிட்டயே இருக்குன்றாங்க அவங்க அம்மா. இந்த அம்மா புடிமா அப்படின்னு அம்மா கையில வைக்கிறாரு சத்யா. சத்யா அங்கேயே நிரந்தரமா தங்கிடாத, நீ இல்லைன்னா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும்டா அப்படின்னு சந்திரா சொல்ல அம்மா வேலை அதிகமா இருக்குன்னு தாம்மா அங்க இருக்கிறேன், வேலை இல்லாதப்ப இங்க வந்துட போறேன், வேலை இல்லைன்னா நான் ஏன் இந்த முடிவு எடுக்க போறேன் அப்படின்னு சத்யா சொல்ல முத்து எதுவும் பேசாம அப்படியே பார்த்துக்கிட்டே நிக்கிறாரு. மீனா மட்டும்தான் கடுப்பு எரிச்சல் எல்லாம் சேர்த்து வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. சரி அப்ப நான் கிளம்பட்டுமா அப்படின்னு சத்யா சொல்ல இருடா சாப்பிட்டு போலான்றாங்க அவங்க அம்மா. இல்லம்மா நானும் ரேகாவும் லஞ்சுக்கு வெளியில போறோம், டேபிள் வேற புக் பண்ணிட்டோம், டைம் ஆயிடுச்சு, நான் இன்னொரு நாள் வந்து சாப்பிட்டுக்கிறேன் சரியா அப்படிங்கிறவரு. அக்கா பைக்கா மாமா நான் கிளம்புறேன்னு சொல்ல லேடிஸ் 2 பேரும் வாயை திறக்கல. சரிடா அப்படின்னு முத்து தலையை ஆட்டுறாரு. சரி மாமா அப்படின்னு பர்ஸை பேண்ட் பாக்கெட்ல வச்சுக்கிட்டே சத்யா கிளம்புறாரு. சத்யா போனதும் அம்மா சத்யா கிட்ட ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியுது, கவனிச்சியாங்கிறாங்க மீனா. பாவம் இப்பதான் உனக்கு தெரியுதான்ற மாதிரி பாக்குறாரு முத்து. ஆமாண்டி நானும் கவனிச்சேன்றாங்க அவங்க அம்மா. இப்பெல்லாம் அவன் தினமும் வீட்டுக்கு வர்றதில்ல, வந்தாலும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இருக்கிறான் அவ்வளவுதான் அப்படின்னு சந்திரா சொல்ல மீனா இருண்டு போன முகத்தோட பாக்குறாங்க. இப்ப கூட முன்னாடியே கிளம்பி இருப்பான், நான் தான் அக்காவும் மாமாவும் வர்றாங்க இருந்து பார்த்துட்டு போன்னு சொன்னேன், அதனாலதான் இருந்தான் அப்படின்னு பரிதாபமும் சங்கடமா சொல்றாங்க சந்திரா. மீனா அப்படியே யோசனையா திரும்ப மீனா இப்ப எதுக்கு தேவையில்லாத சிந்தனையெல்லாம் தூண்டி அத்தை மனசை குழப்பிட்டு இருக்கிற, நம்மளோட நோக்கம் என்ன, சத்யாவும் ரேகாவும் சந்தோஷமா இருக்கணும் அவ்வளவுதானே அப்படின்னு முத்து கேட்க மீனா மாறாத யோசனையோட அப்படியே நிக்கிறாங்க. நாளைய ப்ரோமோவில் தேவிகாவும் மனோஜும் பேசிட்டு இருக்காங்க. நாளைக்கு ஆடிட்டரை வர சொல்லியிருக்கேன்றாங்க தேவிகா. எதுக்குன்றாரு மனோஜ். என் பேர்ல இருக்க சில ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் உங்க பேருக்கு மாத்தலான்னு இருக்கேன் அப்படின்னு தேவிகா சொல்ல குப்புன்னு வர்ற சந்தோஷத்தை மறைச்சிக்கிட்டு என்ன ஆண்டி சொல்றீங்க, நிஜமாவான்னு மனோஜ் கேக்குறாரு. ஆமா மாப்பிள்ள, கொடைக்கானல்ல ஒரு வீடும் லேண்டும் இருக்கு, அதை உங்க பேருக்கு மாத்தி எழுத சொல்லி ஆடிட்டர் கிட்ட பேசிட்டேன், நாளைக்கு போய் அதெல்லாம் உங்க பேருக்கு மாத்திரலான்றாங்க தேவிகா. ஏங்க தேவிகா எங்களை ஏன் இப்படி குழப்புறீங்க, வக்கீல் கிட்ட தானே ப்ராப்பர்ட்டி விஷயமெல்லாம் மாத்தி எழுதுறதுக்கு டீல் பண்ணுவாங்க, நீங்க எப்படி ஆடிட்டர் கிட்ட சொல்லியிருக்கீங்க. உடனே மனோஜ் கொடைக்கானல்லையா அப்படின்னு திகச்சு போய் ஆனந்த அதிர்ச்சியில நின்னுட்டு இருக்காரு.
அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.